ஹாய், இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்கமோட பேசிக் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் அதில் பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டைவ் இன்டு த டாபிக். வாட் இஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம்? Agricultural income is the income derived from land, and the land is situated in India and it is used for agricultural purposes. திருப்பி சொல்கிறேன். The income derived from land and that land is situated in India and it is used for agricultural purposes தான் agricultural income. Okay, income derived from land அப்படின்னா என்ன? Income derived from land. இப்போது நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன், அந்த லேண்டோட ஓனர்ஷிப் ரைட் என்கிட்ட இருக்குது. ஸோ அது மூலமாக எனக்கு இன்கம் அரைஸ் ஆகுதுல்ல, அதுதான் வந்து இன்கம் டிரைவ் ஃப்ரம் லேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வந்து என்னென்னா, அந்த லேண்டோட ஓனர் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு அக்ரிகல்ச்சர் லேபருக்கு அந்த லேண்டை வந்து ரெண்ட்டுக்கு விடுறேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், லைக் க்ராப்ஸ்லாம் க்ரோ பண்ணுவாரா? ஸோ அது மூலமாக எனக்கு ரெண்ட் வருதுல்ல, தட் லேண்ட் இஸ் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ். அதான் எனக்கு அது மூலமாக க்ராப்ஸ் வருது, அது மூலமாக எனக்கு ரெண்ட் வருது. ஸோ அதுதான் இன்கம் டிரைவ் ஃப்ரம் லேண்ட். லைக் சிம்பிளாக சொல்லணும்னா, த இன்கம் விச் அரைசஸ் அவுட் ஆஃப் ஓனர்ஷிப் ஆன் த லேண்ட், தென் இட் இஸ் நோன் அஸ் இன்கம் டிரைவ் ஃப்ரம் லேண்ட். இல்லாட்டி நான் ஒரு லேண்டை யூஸ் பண்ணுறேன், அது மூலமாக எனக்கு இன்கம் அரைஸ் ஆகுதுன்னா கூட அது வந்து இன்கம் டிரைவ் ஃப்ரம் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இன்கம் டிரைவ் ஃப்ரம் லேண்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு, லேண்ட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா. இப்போ அந்த லேண்ட் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கணும். இதுவே என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அது வந்து யூஎஸில் இருக்குது. ஆனால் அந்த லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ் தான் யூஸ் பண்ணால் அது மூலமாக எனக்கு இன்கம் வருது. அது அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் டிசைட் பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. ஏன்னா அதோட மெயின் கண்டிஷன் என்னென்னா, அந்த லேண்ட் வந்து இந்தியாவில் இருக்கணும். அப்படி லேண்ட் இந்தியாவில் இல்லைன்னா அது அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்ட்டு நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியாது. தேர்டு, லேண்ட் யூஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் பர்பஸஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி என்கிட்ட லேண்ட் இருக்குது, அதில் நான் அந்த லேண்டோட ஓனர் நான் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த லேண்டை வந்து ஒரு மூவி ஷூட்டிங்க்கு ரெண்ட் கொடுக்குறேன். அது மூலமாக எனக்கு ரெண்ட் வருதுல்ல, அது ஒரு இன்கம் தானே. ஆனால் வந்து அது அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக பண்ணல, வேற ஒரு மூவி ஷூட்டிங் அந்த மாதிரி அதர் தான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்ல முடியாது. ஸோ தேர்ஃபோர் the income should be derived from the land. அப்புறம் அந்த லேண்ட் வந்து இந்தியாவில் இருக்கணும். அதே மாதிரி அந்த லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகணும். அப்படி அது மூலமாக நம்மளுக்கு இன்கம் வருதுன்னா அது அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் மெயினாக என்னென்னா, அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். அப்படின்னா நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் டேக்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் அதில் மட்டும் ஏன் டேக்ஸ் கிடையாது அப்படின்னா, இட்ஸ் லைக் அ வே ஆஃப் ப்ரொவைடிங் an incentive to farmers. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் farmers people இப்போலாம் என்ன, இந்த பாப்புலேஷன் இந்த ஜென்ரேஷனில் வந்து அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் வந்து we are not more concentrated towards it. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இது ஒரு இன்சென்டிவ் தானே. இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கமில் டேக்ஸே இல்லைன்னா தென் மோர் பீப்புள் வில் ஸ்டார்ட் டூயிங் அக்ரிகல்ச்சர். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் டோட்டலி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். நான் என்ன இன்கம் பண்ணுறேனோ அதில் ஜீரோ டேக்ஸ், எனக்கு டேக்ஸே கிடையாது தேவையில்லை அக்ரிகல்ச்சரல் இன்கமில். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம். இப்போது இது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, டோட்டல் இன்கம் இருக்குது. என்னோட இன்கம் 10 lakhs. ஓகே, அதில் 3 lakh அக்ரிகல்ச்சரல் இன்கம், அப்புறம் 7 lakh வந்து எப்படி சொல்லுது, வேறு நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அப்படி வந்துச்சுன்னா டேக்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்ணணும்? மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். அது எப்படி டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது காமிக்கிறேன். 10 lakh rupees. ஓகே, 10 lakhல 3 lakh வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம்மு ப்ளஸ் 7 lakh வந்து நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இப்போ கொஸ்டின்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் அக்ரிகல்ச்சர் இன்கம், ஐ மீன் இந்த இதில் வந்து 10 lakhs எப்படி டேக்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அக்ரிகல்ச்சரல் இன்கம் ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஆட் பண்ணணும். அப்போ என்ன, 3 lakh + 7 lakh 10 lakh rupees, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2ல் என்னென்னா, டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம். இப்போ 10 lakhs தான், நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 lakhs rupees. அதில் டேக்ஸ் நான் ஃபைன் பண்ணணும். எப்படி, எய்தர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜிமில் நம்ம ஃபைன் பண்ணணும், இல்லாட்டி டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிமில் பண்ணணும். ஸோ அதில் டேக்ஸ் ஃபைன் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணணும்னா, வெறும் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் எடுத்துக்கணும். இப்போது 3 lakh தானே அக்ரிகல்ச்சர் இன்கம், 3 lakh எடுத்துகிட்டு ப்ளஸ் அதோட பேசிக் எக்ஸம்ஷனை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக் எக்ஸம்ஷன் என்ன, till 3 lakh வந்து டேக்ஸே பே பண்ண தேவையில்ல, அதுதானே. ஒரு நிமிஷம்.
டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல என்ன பார்த்துருக்கோம், அப் டு 3 lakhs nil. அப்போ அதுதான் பேசிக் எக்ஸம்ஷன். இதே ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணோன்னா பேசிக் எக்ஸம்ஷன் எப்படி, இப்போ நான் வந்து நார்மல் சிட்டிசனாக இருந்தால் 2,50,000, இதே சீனியர் சிட்டிசன்னா 3 lakh, இல்லாட்டி சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா 5 lakh வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் அஸ்யூம் நான் வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறேன். அப்போனா பேசிக் எக்ஸம்ஷன் 3 lakh ப்ளஸ் 3 lakh, அதோட ஆன்சர் என்ன 6 lakh. 6 lakhல டேக்ஸ் ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி டிஃபால்ட் டாக்ஸ் 6 lakh எப்படி டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி கம்ப்யூட் பண்ணி வச்சிடணும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் 2ல நான் டோட்டல் இன்கம்ல டேக்ஸ் ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த டேக்ஸையும், நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல டேக்ஸ் ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷனை, அந்த டேக்ஸையும் அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணணும். அதுதான் வந்து டேக்ஸ் பேயபிள் அப்படின்னு கணக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த அந்த அமௌண்ட் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் செஸ் அட் 4% பண்ணால் டேக்ஸ் லைபிலிட்டியை ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் இன்கம் ஃபைன் பண்ணணும், அதாவது அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா டோட்டல் இன்கமில் டேக்ஸ் ஃபைன் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷனை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரில் அந்த ஆன்சரில் டேக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் ஃபைன் பண்ண டேக்ஸ் பேயபிளும், அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப்பில் ஃபைன் பண்ண டேக்ஸ் பேயபிளும் அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணி ஒரு ஆன்சர் வருதா, அந்த ஆன்சரில் செஸ் 4% ஆட் பண்ணால் இதோட ஆன்சர் வந்து என்ன, அதோட ஆன்சர் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி நம்ம ஃபைன் பண்ண மாதிரி அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பெஷல் நோட் இருக்குது. இன்டகிரேஷன் தட் இஸ் அடிஷன். அதான் இது ரெண்டுத்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆட் பண்ணுறோமா, அதுதான் இன்டகிரேஷன் ஆர் அடிஷன் சொல்லலாம். இட் ஹாஸ் டு பி டன் ஒன்லி வென் agricultural income is greater than 5,000 and non-agricultural income is greater than basic exemption. இப்போ என்னோட agricultural income 7,000, for example 5,000 மேலே இருக்குன்னா 7,000 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். என்னோட agricultural income it has to be greater than 7,000. அதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து இட் ஹாஸ் டு பி கிரேட்டர் தென் பேசிக் எக்ஸம்ஷன். இப்போ அதாவது டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமில் பேசிக் எக்ஸம்ஷன் என்ன, அப் டு 3 lakh வந்து நில்லா. ஸோ அதாவது நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இட் ஹாஸ் டு பி கிரேட்டர் தேன் 3 lakh, சே 3,50,000. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த அடிஷனே பண்ண முடியும், இல்லாட்டி வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். அதாவது அக்ரிகல்ச்சரல் இன்கம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டேக்ஸ் பே பண்ண வேணான்னு அர்த்தம். ஐ மீன் டேக்ஸ் பே பண்ண வேணான்னு அர்த்தம் கிடையாது, சாரி. அதாவது இந்த அடிஷன் வச்சு ஃபைன் பண்ணுற அந்த ஸ்டெப் வந்து பண்ணக்கூடாது. என்ன, அக்ரிகல்ச்சர் இன்கம், if agriculture income is less than 5,000, say இப்போ agriculture income 4,000, அதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் 2 lakh இருக்குன்னு, இப்போ 2 lakh 4,000, 2 lakh 4,000. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆடே பண்ணக்கூடாது, அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பே வராது. ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணாமல் என்ன பண்ணணும், டேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஐ மீன் டேக்ஸ் ஃபைன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த அடிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும், இல்லாட்டி வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாது. செகண்டு, நாட் அப்ளிகபிள் வென் இன்கம் டேக்ஸ்ட் அட் ஸ்பெஷல் ரேட்ஸ். இப்போது நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் ரேட்டில் இந்த ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்ஸ் பார்த்தோமா, இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அதெல்லாம். ஸோ அது மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ், கேஷுவல் இன்கம்ஸ் அந்த மாதிரி இன்கம் இருக்கும்போது இந்த இன்டகிரேஷன் ப்ராசஸையும் அதே மாதிரி நம்ம கேரி அவுட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் அக்ரிகல்ச்சரல் இன்கம் 7 lakh, அதே மாதிரி கேபிட்டல் கெயின் ஒரு 4 lakh இருக்குங்க, 7 lakh + 4 lakh அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, நாட் அப்ளிகபிள் வென் இன்கம் இஸ் டாக்ஸ்ட் அட் ஸ்பெஷல் ரேட்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக் ஓவர்வியூ ஆர் பேசிக் ஐடியா அபவுட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இப்போது question solve பண்ணலாம். First question, for the previous year ending March 31, 2025, non-agricultural income of X is rupees 2,40,000, whereas agricultural income is rupees 18 lakh. Is he liable to pay income tax? என்ன given என்ன கொடுத்துருக்காங்க, agricultural income வந்து 18 lakhs, non-agricultural income 2,40,000. Is he liable to pay income tax? Okay.
நம்ம இந்த நோட்டில் என்ன பார்த்துருக்கோம், it has to be agricultural income has to be greater than 5,000. அதே மாதிரி நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் has to be greater than basic exemption. நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா இது வந்து டிஃபால்ட் டேக்ஸ் இதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், பேசிக் எக்ஸம்ஷன் 3 lakh, ஆனால் இங்கே 2,50,000 தான் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சதுன்னா ஓகே, அப்போ வந்து இந்த ஸ்டெப் 1 வந்து ஃபைன் பண்ண முடியாது. இப்போ டேரெக்டாக என்ன போட்டுடலாம், நோ he is not liable to pay tax. அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால், ஒரு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது, 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன், அந்த இன்டெகிரேஷன் ஒரு அடிஷன் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இஸ் நாட் லயபிள் டு பே டேக்ஸ். இதுதான் கொஷின் 1 முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் கேட்டிருக்காங்க. இஸ் லயபிள் டு பே டேக்ஸ்னு கேட்டாங்க. நோ, இஸ் நாட் லயபிள் டு பே டேக்ஸ். Question number 2. Mr. X, a resident, has provided the following particulars of his income for previous year 24-25. Income from salary rupees 4,80,000. Okay. Salary இல்லைன்னா 4,80,000. Next என்ன, income from house property 2,50,000. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்க இன்கம் எவ்வளோ வருது, 2,50,000. அப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் எவ்வளோ, எப்போவுமே என்ன பண்ணணும்னா அக்ரிகல்ச்சரல் இன்கமும் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துருக்காங்க. நோட் என்ன, இங்கே என்ன நோட் பண்ணிக்கணும்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நெட் இன்கம். ஓகேயா, அக்ரி இன்கம் has to be net of incomes and expenses, net income. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இஸ் 4,80,000, ஆனால் எக்ஸ்பென்ஸ் அதில் இன்கம் பண்ணது 1,70,000. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 4,80,000 மைனஸ் 1,70,000 எவ்வளோ, 4,10,000 3,10,000 அதுதான் போடணும், நெட் இன்கம் தான் போடணும். புரியுதா, அதாவது ப்ராஃபிட் என்ன அதுதான் போடணும், 3,10,000. இப்போ என்ன சொன்னாங்க, டிட்டர்மைன் இஸ் டேக்ஸ் லைபிலிட்டி அண்டர் டிஃபால்ட் tax regime அண்ட் ஆப்ஷனல் tax regime அஸ்யூமிங் இஸ் ஏஜ் இஸ் A 40 years, B 70 years. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் tax regime வச்சு போடலாம். டிஃபால்ட் tax regime இல்லை, ஓகே. இப்போது ஸ்டெப் 1 ஆஸ் யூஷுவல், ஸ்டெப் 1 வந்து டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணணுமா. டோட்டல் இன்கம் என்ன, 4,80,000, அதுக்கப்புறம் 2,50,000, 3,10,000 மூணுத்தையும் ஆட் பண்ணால் ருபீஸ் 10,40,000 வருது. கரெக்டாக. இப்போ ஸ்டெப் 1ல் டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 10,40,000 போட்டுடலாம். ஸ்டெப் 2ல் என்னென்னா டோட்டல் இன்கமில் நம்ம டேக்ஸ் ஃபைன் பண்ணணும், 10,40,000 டேக்ஸ் ஃபைன் பண்ணணும். இல்லை நான் என்ன எடுத்திருக்கேன், டிஃபால்ட் டேக்ஸ் regime தானே. டிஃபால்ட் டேக்ஸ் regimeல ஃபர்ஸ்ட் ஆன் 10 lakh, ஆன் 10 lakhல டேக்ஸ் வந்து 50,000, ரிமைனிங் எவ்வளோ 40,000. 40,000 10% 15% டேக்ஸ் எடுக்கணும். ஸோ 40,000 15%, 40,000 into 15% is equal to 6,000. இப்போ இதில் 56,000. ஸ்டெப் 2ல் நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணது 56,000. ஸ்டெப் 3ல் என்ன பண்ணணும்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷனா. அக்ரிகல்ச்சரல் இன்கம் எவ்வளோ, 3,10,000 ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் என்ன, டிஃபால்ட் டேக்ஸ் regimeல ருபீஸ் 3 lakh. கரெக்டா. ஸோ ஆன்சர் 6,10,000. 6,10,000. ஸோ இதில் டேக்ஸ் ஃபைன் பண்ணணும். 6,10,000 the first on 3 lakh, 3 lakhல எவ்வளோ, nil. கரெக்டா.
அதுக்கப்புறம் ரிமைனிங் 3,10,000 3,10,000ல் 5% போட்டால் எவ்வளோ 3,10,000 into 5% 15,500. ஸோ இதில் 15,500 தான் ஸ்டெப் 3ல் ஆன்சர். ஸ்டெப் 4ல் என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 ஆன்சர் மைனஸ் ஸ்டெப் 3 ஆன்சர் which is equal to 56,000 minus rupees 15,500 which is equal to 56,000, 51,000, 41,000, 40,500. அதில் என்ன பண்ணணும், therefore 40,500 plus 4% செஸ் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து rupees 42,120 is the tax liability. இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், டிஃபால்ட் டாக்ஸிசம்லாம் 45 years ஓல்டாக இருந்தால் 70 years ஓல்டாக இருந்தால் என்ன பண்ணோன்ட்டு நமக்கு தான் தெரியும். டிஃபால்ட் டாக்ஸிசமில் த டேக்ஸ் ஸ்லாப் இஸ் applicable to all the people belonging to different age groups. அதாவது அவர் 70 years மேலே இருந்தாலும் சரி 30 years இருந்தாலும் சரி ஒரே டேக்ஸ் ஸ்லாப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ therefore என்ன டிஃபால்ட் டாக்ஸிசம்க்கு இவ்வளோ தான் ஆன்சர், 42,120 ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனல் டாக்ஸிசம்லையும் போட சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனல் டாக்ஸிசம்லையும் இப்போ போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் டாக்ஸ் ரிஜிமில் என்ன பண்ணிடலாம், ஆஸ் யூஷுவல் இப்போ என்ன ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன 45 years ஓல்டு, அப்போனா நார்மல் இது தான் ஆப்ஷனல் டாக்ஸிசமில். ஆனால் அந்த ஏஜ் குரூப்பில் டிஃப்ரென்ஸ் இருந்து தான் அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 45 years நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 1ல் டோட்டல் இன்கம் ஃபைன் பண்ணணும். கரெக்டாக டோட்டல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு ₹10,40,000 ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும்னா டோட்டல் இன்கமில் டேக்ஸ் ஃபைன் பண்ணணும். 10,40,000 10,40,000ல் ஆன் 10 lakh டேக்ஸ் எவ்வளோ, இது வந்து ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம். இப்போ ஆன் 10 lakh டேக்ஸ் வந்து 1,12,500. ஓல்ட் டேக்ஸ் ரிஜிமில் 10 lakhக்கு டேக்ஸ் வந்து 1,12,500. அதில் இது என்ன பண்ணணும், 40,000ல் நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரேட் ஃபைன் பண்ணணும். டேக்ஸ் ரேட் எவ்வளோ, 30%. கரெக்டாக. ஸோ 40,000ல் 30% எவ்வளோ, 40,000ல் 10%னா 4,000, 12,000. ஆன்சர் 1,24,500. ஸ்டெப் 2ல் ஃபைன் பண்ண ஆன்சர் 1,24,500. ஸ்டெப் 3ல் என்னென்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் எவ்வளோ, 3,10,000. 3,10,000 ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் என்ன, 45 years ஓல்ட் ஆகுது, ஓல்ட் டாக்ஸிசம்னா அதோட பேசிக் எக்ஸம்ஷன் 2,50,000. 3,10,000, 3,60,000, 5,60,000. 5,60,000ல இப்போது டேக்ஸ் ரேட்டை ஃபைன் பண்ணணும். ஆன் 3 lakh ஆன் 5 lakh வந்து டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12,500. ரிமைனிங் எவ்வளோ, 60,000.
60,000ல 20%க்கு டேக்ஸு. 60,000ல 10% 6,000 12,000 24,500 24,500. ஸ்டெப் 4ல் என்னென்னா ஸ்டெப் 2ல் ஃபைன் பண்ண ஆன்சர் மைனஸ் ஸ்டெப் 3ல் ஃபைன் பண்ண ஆன்சர் விச் இஸ் 1,24,500 minus rupees 24,500 which is equal to rupees 1 lakh. Therefore rupees 1 lakh plus 4% is equal to 1,04,000. 1,04,000 na tax liability. Therefore 1,04,000 na tax liability. இப்போ நான் ஏஜ் வந்து 45 years இருந்ததுன்னா என் அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இருக்கும் போது என்னோட டேக்ஸ் வந்து 1,04,000 வருது. நெக்ஸ்ட்டு 70 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்களா? 70 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் ஹோம்ஒர்க் தரேன். 70 இயர்ஸ் இருக்கும்போது என்ன அப்படின்றது ஹோம்ஒர்க் இது. நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ஆன்சரை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த கரெக்ட் ஆன்சரை வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ 70 இயர்ஸ்க்கு நான் என்ன ஹிண்ட் தருவேன்னா 70 இயர்ஸ்க்கு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி என்ன, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 70 இயர்ஸ்க்கு டில் 3 lakhனா இந்த நெல், அதே மாதிரி 3 lakh to 5 lakhனா 5%. நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் லேப் வச்சு இப்போ 70 இயர்ஸ்னால சீனியர் சிட்டிசன்ஸ் லேப் வச்சு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இன்னும் இல்லை, அக்ரிகல்ச்சர் இன்கமோட பேசிக் ஓவர்வியூ. ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்க்குறோம். ரொம்ப டீப்பாக போகாமல் ஃபர்ஸ்ட் பேசிக்காக அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன, பேசிக் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்களே ஒரு வாட்டி இந்த சம்ஸை வந்து போட்டு பாருங்கள். ஸோ தட் யூ வில் ஹாவ் இனஃப் கிளாரிட்டி ஆன் இட். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.